الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد. الحمد لله ونستعينه ونستغفره ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ولا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم. قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا صلى الله عليه وسلم: لخير أرض الله المكة لخير أرض الله أحب البلاد إلى الله أو كما قال نبينا صلى الله عليه وسلم. புகழனைத்தும் புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் நபிச்சுவட்டை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து வந்தார்களோ அத்தகைய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், சபாதாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், புலமாக்கள், நாதாக்கள், இமாம்கள், மேலும் அமர்ந்திருக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் கருணையின் நேமத்தும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்மை தாங்கிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய அருள் அருளால் துல்காதா மாதத்தினுடைய முதல் பிறையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கடமை ஹஜ்ஜினுடைய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் என்ற இந்த கடமையை முஸ்லிமான எல்லோருக்குமே இதை கடமையாக்கவில்லை. குறிப்பிட்ட சிலர்களுக்கு, அந்த தகுதிகளை வளர்த்துக் கொண்டவர்களுக்கு இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய உத்தரவு. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டுக்குண்டான ஹஜ்ஜினுடைய தொடக்க மாதமாக இருக்கிறது. வரக்கூடிய இன்னும் சில தினங்களிலே நம்முடைய தமிழகத்திலிருந்து நிறைய ஹாஜிமார்கள் ஹஜ் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜம் மக்பூலாவாக ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் எல்லோருமே ஹஜ் செய்யும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நென்னிதாங்கிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, ஹஜ்ஜுடைய வரலாறுகளை, ஹஜ்ஜுடைய நிகழ்வுகளை, ஹஜ் யாருக்கு கடமை என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் செல்லக்கூடிய இடங்களினுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மாண்புகள் என்ன, அது எந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களால் போற்றி புகழப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு ஹரம்களை மக்காவையும் மதீனாவையும் பற்றி குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கின்றான், அதனுடைய மகத்துவம் என்ன என்பதையும் நாம் விளங்கிக் கொண்டால் அந்த புண்ணிய பூமிக்கு செல்லுவதற்கு நாம் எல்லோருமே விரும்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு இடத்திலே இப்படி சொல்லுவான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன அவ்வள பைத்தின் உலிய லின்னாஸி லல்லதீ பிபக்கத்த முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகின் முதலாக நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு ஆலயம், முதலாக இந்த பூமியில் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் என்பது, அது முதலாக எழுப்பப்பட்ட ஒரு நகரம் என்பது மக்கா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா என்ற இந்த வார்த்தையை பல்வேறு இடங்களில் பல்வேறு வார்த்தைகளாக சொல்லி இருக்கின்றான். ஒரு இடத்திலே மக்கா என்று சொல்லுகின்ற அதே ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய பிற இடத்திலே மக்கா என்று சொல்லுகின்றான். நான் மேலே வாசித்த அந்த ஆயத்திலே இறைவன் மக்காவை சொல்லுவதற்கு அதனுடைய ஆரம்ப பெயராக இருக்கக்கூடிய மக்கா என்ற பெயரை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இந்த அவ்வள பைத்தின் உதிய லின்னாஸி லல்லதீ பிமக்கா, மக்காவை சொல்லுவதற்கு அதற்கு ஆரம்ப காலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் என்பது மக்கா. அந்த மக்காவை இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இன்னொரு இடத்திலே இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது பலதுல் அமீன் என்று சொல்லுகின்றான். மக்காவுடைய மற்றொரு பெயர் என்ன? பலதுல் அமீன், வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சினீன வஹாதல் பலதில் அமீன். குர்ஆனிலே மக்காவை பற்றி இறைவன் சொல்லி வருகின்ற பொழுது மக்காவுடைய வேறொரு பொருளாக வேறொரு வார்த்தையாக சொல்லுகின்றான், பலதுல் அமீன் என்று சொல்லுகின்றான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களில் மக்கா என்ற வார்த்தையை அந்த இடத்தை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் உண்டான ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்டான பொருளையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். மக்கா என்று சொன்னால் அழிக்கக்கூடியது என்பது பொருள். பொதுவாக நாம் வார்த்தைகளிலே நாம் சொல்லாடல்களிலே சொல்லி வரக்கூடிய ஒரு பெயர் மக்கா. இந்த மக்காவுடைய அசல் அர்த்தம் என்பது அழிக்கக்கூடியது. எதை அழிக்கக்கூடியது? மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அழிக்கக்கூடியது. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அழிக்கக்கூடியது. எனவேதான் மக்கா நகரத்தை தொட்டுவிட்ட ஒரு நபர் அதற்கு முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டார். அந்த மக்காவிற்கு உண்டான, அந்த மக்காவின் மண்ணுக்கு உண்டான, அந்த தாய் பூமிக்கு உண்டான அந்த சிறப்பை போல, அந்த ஒரு பூமிக்கு கிடைக்கின்ற அந்த மாண்பை போல இறைவன் உலகத்தில் எந்த பூமிக்குமே தரவில்லை. நாம் எல்லாம் புனிதஸ்தலமாக பெரியார்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லுகின்ற இடங்களுக்கு நாம் சென்று வருகின்றோம். ஆனால் அந்த இடத்திற்கு இறைவன் அந்த இடத்திற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை காட்டிலும் முதன்மையான சிறப்பு வாய்ந்த மண் என்பது, முதன்மையான சிறப்புக்குரிய நகரம் என்பது மக்கமா நகரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், அந்த மண்ணை மிதித்தவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த சிறப்பு வேறு எந்த மண்ணுக்குமே கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொன்று மக்கா என்று சொன்னால் மனிதர்கள் நெருக்கடியான பிரதேசம் என்று ஒரு பொருள். மக்கா என்று சொன்னால் மனிதர்கள் நெருக்கடியாக சேரக்கூடிய ஒரு இடம் என்று பொருள். ஹஜ்ஜுக்கு செல்லுபவர்கள், உம்ராவிற்கு செல்லுபவர்கள், அதனுடைய இடம் என்பது ஆக குறைந்த இடம்தான். அந்த இடத்திலே கோடிக்கணக்கான ஹாஜிமார்கள் ஒன்று கூடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக எழுதப்படுகிறது. மனித கடலாகவே உருமாறி போய்விட்ட அந்த பூமியை, அந்த நகரத்தை, அதை சொல்லுவதற்குத்தான் மனித நெருக்கடிகளுக்கு உண்டான ஒரு நகரம் என்று மக்காவையும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய அர்த்தமாக சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் மக்கா என்ற இதே வார்த்தைக்குண்டான வேறு ஒரு அர்த்தம் என்பது சர்வாதிகாரத்தை அழித்தெடுக்கக்கூடிய ஒரு நகரம், ஒரு பூமி என்று சொல்லப்படுகிறது.
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கமா நகரை பற்றி குர்ஆனிலே வேறு ஒரு இடத்திலே நாம் இருக்கிறது சொன்னது போல குறிப்பிடுகின்றார். வஹாதா பலதுல் அமீன், இது ஒரு நிம்மதி தரக்கூடிய பூமி என்று சொல்லுகின்றார். நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு இடம். மனிதர்கள் நிம்மதியை தேடி அடையாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பணத்தை தேடி நிம்மதி அடைந்து அலைகிறார். ஒருவன் கடன் பிரச்சனையால் தன்னுடைய நிம்மதியை தொலைத்து விட்டு அலைகிறார். ஒருவர் தன்னுடைய பிசினஸுடைய லாபால் நிம்மதியை தொலைத்து விட்டு அலைகிறார். இன்னும் சிலர் குடும்பத்தின் மேல் உண்டான ஆகப்பெரும் பிரச்சனையால் நிம்மதியை தொலைத்தவர்களாக வாழ்கிறார்கள். ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார், மக்கமா நகரம் என்பது மனிதர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இடம் என்று சொல்லுகின்றார். மனிதர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய என்று சொன்னால் எந்த ஒரு முழு 100% அந்த பூமி என்பது பாதுகாப்புக்குரிய ஒரு பூமி என்பது பொருள். எந்த ஒரு அச்சுறுத்தலும் அந்த பூமியிலே கிடைக்காது. எந்த ஒரு உயிரினத்துடைய தீங்கும் அந்த இடத்திலே கிடையாது. ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள், மக்காவிலேயே வசிப்பவர்கள் சிலர் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுவார்கள், அந்த பூமியில் நாங்கள் கொசு கடித்துடைய எங்களால் பாதுகாத்தால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. காரணம், அந்த பூமி எந்த ஒரு உயிராலும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கை தந்துவிடாது என்பது அதனுடைய விளக்கம். ஒரு எறும்பு ஒரு மனிதரை தீண்டு விட்டது என்று கூட சொல்ல முடியாது. எறும்போ கொசுவோ அல்லது வேறு எந்த ஒரு உயிரினமோ ஒரு மனிதரை தீண்டு விட்டது என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு 100% பாதுகாப்பான பூமி அந்த மக்கமா நகரம் என்பது. இந்த நகரத்தை போல உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு நகரத்தை சொல்ல முடியுமா? எல்லா சமயங்களும் அவர்களுடைய உச்சபட்ச உயர்ந்த இடமாக ஒவ்வொரு இடத்தையும் சொல்லுவார்கள். இந்த இடத்திற்கு சென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்வார்கள். 100% நாம் அறுதியிட்டு செல்லலாம். அந்த இடத்திற்கு சென்றால் பாவங்கள் மேலும் மேலும் கூடிக்கொண்டேதான் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பாவம் கழிப்பதற்காக செல்லக்கூடிய மனிதன் மேலும் மேலும் பாவத்தை சுமந்தவனாக அவனுடைய தாயகத்திற்கு திரும்புவார். காரணம், அந்த இடங்கள் எல்லாம் புனித ஸ்தலம் என்று சொல்லவே முடியாத அளவிற்கு அந்த இடங்கள் எல்லாம் உண்டு. புனித ஸ்தலம் என்று சொன்னால் அது மக்காவைத்தான் நாம் சொல்ல முடியும். காரணம், இந்த பூமியை போல உலகத்தில் வேறு எந்த ஒரு பூமியுமே கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவுடைய சிறப்புகளை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை இந்த உம்மத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுவான், நான் ஏற்கனவே வாசித்த ஆயத்துடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு வாசகம், வமன் தகனஹு கான ஆமினா, அந்த மக்கா நகரத்தில் யார் கால் வைத்து விட்டாரோ அவர் நிம்மதி அடைந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். இது அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற வாக்கியம், இறைவன் நமக்கு தருகின்ற உத்தரவாதம். இதைவிட வேறு என்ன நமக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் வேண்டும்? இறைவனை சொல்லிவிட்டான், அந்த மக்கமா நகரத்தை நீங்கள் விரித்து விட்டால் உங்களுக்கு முழு நிம்மதி கிடைத்து விட்டது என்று இறைவன் சொல்லிவிட்டான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு புனித ஸ்தலமாக இருக்கின்றது அந்த மக்கா. அந்த மக்காவுடைய மற்றொரு பெயராக மார்க் அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள், உம்முல் குரா என்று சொல்லுவார்கள். அதாவது உம்முல் குரா என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுடைய தந்தை, தாய் என்று பொருள். ஒரு மனிதனுக்கு தாய் எப்படி முக்கியம், அதுபோல ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் உண்டான தாயாக இருப்பது இந்த மக்கமா நகரம் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்லி அந்த மக்கமா நகரத்துடைய மற்றொரு பெயராக உம்முல் குரா என்ற வார்த்தையை முன்வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே அர்த்தத்தை ஒட்டிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு உம்மி நபி என்று சொல்லப்பட்டது. நாம் எல்லாம் விளங்கி இருக்கோம். உம்மி நபி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு யாராலும் எழுத படிக்க கற்றுத்தர முடியாது என்று நாம் விளங்கி இருக்கோம். ஆனால் அறிஞர் பெருமக்கள் இப்படி சொல்லுவார்கள், உம்முல் குரா என்ற அந்த மக்கமா நகரத்திலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவந்ததனுடைய வெளிப்பாடாக உம்மி நபி என்கிற வார்த்தை அவர்களுக்கு வந்தது என்று சொல்கிறார்கள். உம்முல் குரா என்ற வார்த்தை நாளடைவில் உருமாறி உம்மி நபி என்ற வார்த்தையாக உருப்பெற்று விட்டது என்று மார்க் அறிஞர்கள் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது மக்கா மற்றும் மதீனா என்பது ஆக சிறப்புக்குரிய இடம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள். என்ன விஷயம்? யார் மக்காவையும் மதீனாவையும் சிறப்புப்படுத்துகிறாரோ, கண்ணியப்படுத்துகிறாரோ, அவருடைய வாழ்க்கையை இறைவன் சிறப்புக்கு உண்டாக்குவார். அவருடைய வாழ்க்கையில் இறைவன் கண்ணியத்தை ஏற்படுத்துவார். யார் ஒருவர் மக்காவையும் மதீனாவையும் குற்றம் என கருதி அநாகரிகமானவர்கள் கொச்சைப்படுத்துகிறாரோ அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி போய்விடும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். என்று பார்க்கின்ற பொழுது மக்காவையும் மதீனாவையும் நாம் முடிந்த அளவிற்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பது நமக்கு விளங்குகிறது. காரணம், அந்த பூமி அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பூமி. அந்த பூமி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான பூமி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களிலே நம்முடைய பகுதிகளில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு ஆஜிமார்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த மக்காவை பற்றி சொல்லி வருவதால் ஒரு கூடுதலாக ஒரு தகவலையும் பதிவு செய்து விடுறார். என்ன விஷயம்னா, நமக்கு டெக்னாலஜிங்கிறது தேவைக்கு நம்முடைய நன்மைக்கு ஏற்பதான் நம்ம அதை பயன்படுத்தணும். ஒரு மொபைல் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கிய தேவைக்கு மட்டுமே அதை பயன்படுத்தணும். தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் நாம் டெக்னாலஜியை பயன்படுத்தினால் நாம் செல்லுகின்ற, நாம் செய்ய வேண்டிய அந்த நோக்கம் என்பது மக்கள் என்பது மாறி போய்விடும். உதாரணத்துக்கு ஹஜ்ஜுக்கு நாட்டிலே செல்கிறார்கள். ஆரம்பத்துல ஹஜ்ஜு செய்யணும் என்ன செய்வாங்க, அது நீண்ட பிரயாணமாக செல்லுவார்கள். நீண்ட பிரயாணம், கப்பல்ல போவாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு வாகனத்துல. ஆனால் இன்றைய காலத்தில் விமானத்தின் வாயிலாக நாம் பயணத்தை மேற்கொள்கிறோம். அன்றைய காலத்தில் ஒரு மனிதர், சிரியாவிலிருந்து ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். அவரோடு இன்னொருவரும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். ஈராக்கிலிருந்து ஒருவர், இன்னொரு தேசத்திலிருந்து, ரஷ்யாவுடைய ஒரு பகுதியிலிருந்து ஒருவர், 2 பயணிகள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப ஈராக்கிலிருந்து வந்த அந்த பயணி ரஷ்யாவிலிருந்து வந்த அந்த பயணியிடம் கேட்டாராம், ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் மேற்கொண்ட நாட்களுடைய பயண தூரம் என்பது எவ்வளவு? அவர் சொன்னாரா, நான் 5 வருஷமா நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை வருஷம்? 5 வருஷமா. காரணம், அன்றைய காலத்தில் டெக்னாலஜிங்கிறது இல்ல, தொழில்நுட்பம்ங்கிறது இல்ல, அவர்களுக்கான வாகன வசதிங்கிறது இல்ல. ஏதாவது ஒரு கழுதையிலோ அல்லது ஒட்டகத்திலோ ஏறி அமர்ந்து கொள்வார், சிறிது நேரம் வருவார், ஓய்வெடுப்பார், சாப்பிடுவார், உறங்குவார், என்ற ரக்காத்தை நம்பிக் கொள்வார், இபாதத்துகளை செய்வார், மீண்டும் சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு அவர் ஆலயத்திற்கு பார்ப்பதற்காக வேண்டி மக்காவை நோக்கி ஹஜ்ஜினுடைய தேவைக்காக வேண்டி வந்து கொண்டிருப்பார். இப்படி அவர் வந்தவனுடைய ஆண்டு கணக்கு என்பது, பயண தூரம் என்பது சுமார் 5 ஆண்டு காலம். ஆனா இதுக்கு என்ன செய்யறோம், 5 மணி நேரத்தை தமிழ்நாட்டில இருந்து ஹஜ்ஜில் போய் உட்காந்துறோம், ஜித்தால போயிடுறோம். வெறும் 5 ஹவர்ஸ்ல நம்ம என்ன செய்யறோம், சென்னையிலிருந்து ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போயிடுறோம். அங்கிருந்து அற்ப சொற்பமான நேரங்களில் நாம் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று விடுகின்றோம். குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேரத்தில் நாம் இங்கிருந்து ஒரு நாட்டிலிருந்து பல நாடுகளை கடந்து அந்த சவுதியினுடைய இடத்திற்கு சென்று ஹஜ்ஜுடைய தேவைக்காக வேண்டி நாம் இறங்கி விடுகின்றோம். இது நாம் டெக்னாலஜி மூலமாக நாம் பெற்றுக் கொள்கின்ற ஒரு நன்மை என்று சொன்னாலும், அதே நேரத்தில் டெக்னாலஜியை நாம் சரியான முறையில் உபயோகிக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள், நாம வெளியில தான் நம்ம என்ன செய்யறோம், மொபைல் செல்ஃபி எடுக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போற இடத்துலயும் உட்காந்துக்கிட்டு நாம செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மொபைல்ல நம்ம செல்ஃபி எடுக்கிறோம். அந்த செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா, அது ஒரு தவறான ஒரு செய்தி, அது தவறான ஒரு நிகழ்வு என்பதை பதிவு செய்வதற்காக வருகின்றேன். காரணம், நாம் சென்ற நோக்கம் என்பது இபாதத்து செய்வதற்காக. செல்ஃபி என்பது எங்க வேண்டாலும் எடுத்துக்கலாம், ஊருக்கு வந்தாலும் எடுத்துக்கலாம், எங்க வேண்டாலும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துலதான் போய் செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சென்ற இடம் என்பது இபாதத்திற்காக வேண்டி செல்கின்ற இடம். அந்த நோக்கத்தை தவறவிட்டு வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்கு நாம் செல்லுகின்ற பொழுது நாம் சென்ற நோக்கம் நமக்கு முழுமையாக நிறைவேறாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலரை பார்க்கின்றோம், ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் என்ற போர்வைதானே தவிர அவர்கள் செல்லுவதெல்லாம் ஒரு சுற்றுலா தலமாக செல்கின்றார்கள். சிலர் செல்லுவதெல்லாம் தன்னுடைய வணிகத்தலத்துறை விரிவுபடுத்துவதற்காக செல்கிறார்கள். சிலர் செல்லுவதெல்லாம் சென்று வந்து
ஹாஜி என்று அழைப்பார், தனக்கு நிர்வாகத்திலே ஒரு இடம் கொடுத்து விடுவார், தான் ஒரு ஹாஜி என்று. இப்படி வெவ்வேறு நோக்கத்தின் அடிப்படையிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய நோக்கம் நிறைவேறுமே தவிர அவர்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய மக்சத் அவர்களுக்கு நிறைவேறாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகைகளை நாம் பார்க்கின்ற பொழுது மக்காவுடைய சிறப்புகளை பற்றி பார்த்து வருகின்ற நாம், நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்ப இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட போது இந்தியாவினுடைய இன்றைய இந்தியாவும் இலங்கையும் ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடம் பதித்தார்கள், முதலாக இறங்கினார்கள் சொல்லி ஒரு வரலாறு ஒன்று உண்டு. அது இன்னைக்கும் கூட இலங்கை நாட்டில் ஆதம் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்லையே அந்த மலையை சொல்லுவாங்க. அதாவது ஆதம் அவர்கள் கால் வைத்த அந்த மலைக்கு ஆதம் மலை என்ற பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக இந்திய தேசத்தில் கால் வைத்து பிறகு இங்கிருந்து தான் சுமார் 70 ஹஜ்ஜுகளை முடித்தார்கள். எத்தனை ஹஜ்ஜுங்க? 70 ஹஜ்ஜை நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்னும் வேறு ஒரு ரிவாயத்தில் வருகின்ற பொழுது இந்தியாவிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 1000 ஹஜ்ஜுகளை செய்தார்கள் என்று ஒரு வரலாறு. இந்த அடிப்படை, இந்த அசலான அடிப்படையை வைத்துத்தான் நாம் சொல்லுகின்றோம் இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. முதல் மனிதராக விளங்கிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இனி வரக்கூடிய கியாமத் வரையிலும் இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் சூஃபித்துவத்திற்கும் நாட்டிற்கும் நிறைய பங்களிப்பும் தொடர்பும் உண்டு என்று இதை ஆதாரமாக வைத்துத்தான் நாம் சொல்லி வருகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த காபா இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது மலக்குமார்களும் வந்துடுறாங்க. மலக்குமார்களுக்கு உண்டான ஒரு விசேஷ தன்மை என்ன தெரியுங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துக்கு ஒரு மலக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க எந்த நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பப்படுகிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு ஹாஜத் என்ன தெரியுமா? அவர்கள் நேரம் காபா இருக்கக்கூடிய இடத்துலதான் ஒவ்வொரு மலக்கும் வருவாங்க. பூமிக்கென்று இறைவனால் அனுப்பப்படுகின்ற ஒவ்வொரு மலக்கும் வானத்திலிருந்து காபாவுடைய இடத்திற்கு வந்து அந்த இடத்திலே தவாப் செய்துவிட்டு 2 ரக்காத்தை தொழுது மனநிம்மதி அடைந்து விட்டுதான் இறைவன் சொன்ன பணியை செய்வதற்கு, செவ்வனை முடித்து காட்டுவதற்கு இறைவன் காட்டிய திசையின் பக்கம் ஒவ்வொரு மலக்குமே பயணிக்கிறார்கள். வானத்திலிருந்து வரக்கூடிய, உலகத்திற்கு வரக்கூடிய எல்லா மலக்குமார்களும் காபாவை மிதிக்காமல் வருவதில்லை. காபாவுடைய மண்ணை மிதிக்காமல், அந்த மக்கமா நகரத்துடைய மண்ணை மிதிக்காமல் அவர்கள் வெளியேறுவதில்லை என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை தவாப் செய்வதற்காக வேண்டி செல்லுகின்ற அந்த நேரத்துல மலக்குமார்களும் ஆஜராகிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களிடத்தில் கேட்பார்களாம், தவாப் செய்யும் போது நாம் ஓதக்கூடிய துஆ ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படிங்குவாங்க. இந்த வார்த்தையை தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குமார்கள் கற்றுத் தருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அதை செவியெடுத்துக் கொண்டு அதை முழுமையாக மென்மையாக பாதுகாத்து கேட்டுக்கொண்டு மலக்குமார்களுக்கு சொல்லுவார்களாம், நீங்கள் முடித்த இடத்திலிருந்து நான் சொல்லுகின்ற வார்த்தையும் சொல்லுங்கள், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லிக்கீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இதன் அடிப்படையிலே மலக்குமார்களுடைய தவாஃபும் இந்த துஆவை மேற்கோள் காட்டிய அவர்களும் செய்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்ங்கிற இந்த துஆவை சொல்லிக்கொண்டு அவர்களும் தவாஃப் செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே சில நாட்கள் செல்கின்ற பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் தவாஃபை முடித்துவிட்டு முல்கஸிம் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், என்னது? முல்கஸிம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு போய் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த தவறுக்காக வேண்டி ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்றாங்க. சொர்க்கத்தில் இருக்கும்போது அவர்கள் செய்த தவறுக்கு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த துஆவை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ஒரு துஆவை செய்வார்களாம், யா அல்லாஹ்
இந்த இடத்திற்கு வந்து துஆ செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய துஆவையும் கபூல் செய்து கொள்ளும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்காக வேண்டி அன்று அல்லாஹ்விடம் கேட்ட அந்த துஆவுடைய பிரதிபலனாகத்தான் தவாஃபை முடித்துவிட்டு ஹாஜிமார்கள் அத்தனை பேருமே அந்த முல்தஸிங்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க. தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி துஆ செய்யறாங்க. தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி துஆ செய்யறாங்க. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முல்தஸினை முடித்துவிட்டு மினாங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கு போகும்போதும் மலக்குமார்கள் அவர்களிடம் சொல்லுவார்கள், இந்த இடம் என்பது நீங்கள் விரும்பியதை இறைவனிடம் கேட்கலாம். இந்த துஆவும் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற ஒரு இடம். இந்த இடம் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற ஒரு இடம். நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை இறைவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்தும் கேட்டார்கள். தன்னுடைய ஆசையினுடைய வெளிப்பாடாக தான் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரயாசிக்கம் கேட்டு துஆ செய்தார்கள். பாவமன்னிப்பு கேட்டு துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். எனவே நான் ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜி முல்தஸிலும் மினாவிலும் செய்யக்கூடிய அந்த துஆக்களை, அந்த துஆவை ரப்புல் ஆலமீன் எந்த விதமான தடையும் இன்றி உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபாவிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவாஃப் செய்தார்கள். அடுத்தடுத்து வந்த அத்துணை நபிமார்களும் தவாஃப் செய்தார்கள். முதலாக இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட பொழுது இறைவன் அவர்களிடத்தில் 2 பொருட்களை கொடுத்தான். கொடுத்தான் 2 பொருள். சொர்க்கத்திலிருந்து டைரக்டா இந்த பூமிக்கு வந்தது 2 பொருள் தான். ஒன்னு என்னன்னா ஹஜ்ருல் அஸ்வத், இன்னொன்று மக்காம இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தடம் பதித்த அந்த கல்லும் ஹஜ்ருல் அஸ்வத்ங்கிற கல்லு தான். இந்த 2 கல்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போது கொடுத்திருக்கிறார். அந்த 2 கல்லும் அந்த காபாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்திருக்குது. ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், பானை விட மிக தூய்மையானது, அடியார்களுடைய பாவங்களால் கருமையாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். சொர்க்கத்துடைய கல் ஆக மிக தூய்மையான ஒரு கல். சில மனிதர்களுடைய பாவங்கள் அது பட்டு அது நாளுக்கு நாள் அது கருமையடைந்து விட்டது என்பதை நாம் எண்ணிக் கொள்கிறது. அககணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை தவாஃப் செய்தார்கள். அடுத்தடுத்து வந்த நபிமார்களும் தவாஃப் செய்தார்கள். உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்திலே தவாஃப் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாஃப் செய்கின்ற பொழுது மலக்குமார்கள் திரும்ப அந்த இடத்துல வராங்க. அப்போ மலக்குமார்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உரையாடல் ஆரம்பமாகிறது. ஒரு சங்கம நிகழ்வு ஆரம்பமாகிறது. என்ன நிகழ்வு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க மலக்குமார்களை பார்த்து, தவாஃபுடைய நேரத்தில் நீங்க சொல்லக்கூடிய துஆ என்னன்னு கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கூட எக்ஸ்ட்ராவா இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லிக்கீங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆலோசனையாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்கிற இந்த வாசகத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் மலக்குமார்கள் இந்த கலிமாவை முழுமையாக துவாஃபுடைய நேரத்தில் ஓத ஆரம்பிப்பார்கள். இந்த துவாவை துவாஃபுடைய நேரத்தில் ஹாஜிமார்கள் செய்தாலே ஓதினாலே போதும், துவாஃப் அவர்களுக்கு நிறைவேறிவிட்டது. அககணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய மிக மிக மகத்துவம் வாய்ந்த சிறப்புக்குரிய இடமாக இருக்கக்கூடிய அந்த மக்கா நகரம் என்பது எல்லா வகையிலும் சிறப்பு பெற்ற ஒரு இடம். அந்த இடத்திலே எந்த விதமான குற்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்றுதான் இறைவன் சொல்லுகின்றான். குற்ற சம்பவம் நடந்தால் உடனுக்குடன் அந்த இடத்திலே இறைவன் தண்டனையை தந்து விடுவான். நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா, மார்க்கத்திற்கு புறம்பான ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபட்டுட்டோம்னா இறைவன் சில நேரங்களில் நம்ம மீது இரக்கம் காட்டுவான், ரஹமத்து காட்டுவான். ரஹமத்துனா எப்படி? நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம், அல்லது நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இறைவன் தள்ளி போடலாம். இந்த அடியானுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதான், அவன் சௌபா நம்மகிட்ட சேரானான்னு சொல்லி இறைவன் எதிர்பார்ப்பான். அல்லது அவன் நாடினால் அவனுடைய பாவத்தை அவனுடைய தண்டனையை முழுமையாக குறைத்து விடுவான், தள்ளுபடியும் செய்து விடுவான். ஆனால் புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய மக்காவில் ஒருவன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை இறைவன் உடனடியாக தந்து விடுவான். எல்லோரும் பார்க்கும் விதமாக, எல்லோருக்கும் படிப்பினை கிடைக்கும் விதமாக ஒரு தண்டனையை தருவான். உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு சிரியாவில் இருந்து
ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒருவர் வருகின்றார். வேறொரு நாட்டிலிருந்து ஒரு பெண்ணும் ஹஜ்ஜுக்கு வராங்க. அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் நற்கிரியைகளை செய்ய வேண்டிய அந்த தருணத்தில் தகாத உறவில் மக்காவில் ஈடுபடுகிறார்கள். தகாத உறவுல ஈடுபடுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் இருவரையுமே கருக்களாக உருமாற்றிவிட்டார். எப்படிங்க? மனிதர்களுடைய தோற்றம் இருக்கும், ஆனால் சிலையாக கல்லாக அவர்களை வடிவமைத்து விட்டார். உயிரற்ற ஜடமாக உடனடியாக இறைவன் அவர்களை உருமாற்றி அவர்களுக்கு உண்டான தண்டனையை அவர்கள் விலங்கு விதமாக கொடுத்து, இனி வரக்கூடிய அவர்களை பார்க்கக்கூடிய சமுதாயமும் அந்த இரண்டு கல்லை பார்க்கக்கூடிய பின்வரக்கூடிய சமுதாயமும் இந்த புண்ணிய பூமியில் ஒருபோதும் தவறிழைத்து விடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் அந்த தண்டனையை கொடுத்து விட்டான் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த பூமி என்பது முழுக்க முழுக்க அது நல்ல அமல்களை செய்வதற்கு உண்டான ஒரு இடம். தீய அமல்களை, தீய செயல்களை, தவறான செயல்களை அந்த பூமியில் இறைவன் ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த புண்ணிய பூமி என்பது எந்த அளவிற்கு புண்ணியம் வாய்ந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு இடம். இருக்கக்கூடிய பூமிகளிலேயே ஆகச்சிறந்த இடம் அந்த மக்கா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மக்காங்கிறது இருக்கக்கூடிய பூமிகளையே சிறந்த ஒரு பூமி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சிறந்த பூமிங்கிறாங்க. அதற்கு அடுத்து சொல்லுவாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களை காட்டிலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் தரக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இடம் என்பது மக்கா நகரம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அகபத்தியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மக்கா நகரம் என்பது ஆக சிறப்புக்குரிய ஒரு இடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாரத்துடைய தலைப்பு மக்காவுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி வருவதனுடைய காரணம், இனி வரக்கூடிய காலங்களில் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள். மக்காவிற்கும் செல்லுவார்கள், மதீனாவிற்கும் செல்லுவார்கள், காபாவை தவாப் செய்வார்கள், ஹஜ்ருடைய கல்லை தொட்டு விடுவதற்கும் அவர்கள் விரும்புவார்கள். எனவே அது பற்றி உண்டான ஒரு சில விளக்கங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு விஷயத்தினுடைய அகமியங்களை, ஒரு விஷயத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டால்தான் அதை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் இயலுவோம். ஒரு மொபைலுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சாக்க அந்த மொபைலை நம்ம கீழே போடுவோமா? போட மாட்டோம். காரணம், 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைலை வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும், அதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை நம்ம கண்ட மீறிக்கு நம்ம வெளியிலேயே தூக்கிட்டு போகும்போது கீழே போடுவோமா, காட்ட போடுவோமா? அதுக்கு மேல என்ன செய்வோம்? சேஃப்டியா ஒரு கவரை போட்டு அதை வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம். சிறு குழந்தைகளுடைய கைப்படாத இடத்துல அதை கொண்டு போய் வைப்போம். காரணம், அதனுடைய மகத்துவம், அதனுடைய தேவையை நாம் உணர்ந்திருக்கின்றோம், அதனுடைய மதிப்பை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதுபோலத்தான் மக்கா என்பது விலை மதிக்க முடியாத மதிப்பும் மகத்துவமும் சிறப்புகளும் மாண்பும் வாய்ந்த ஒரு பிரதேசம், ஒரு பூமி. எனவே அந்த பூமியினுடைய அந்த சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டால் ஹஜ்ஜுக்கு செல்லுபவர்கள் அதை கண்ணியப்படுத்துவதற்கு நறுவாக இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைய ஜுமாவிலே இந்த மக்காவுடைய சிறப்புகளை பற்றி பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக.